சார் கிரிப்டோ கரன்சி நான் இதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் கிரிப்டோ கரன்சி பக்கமே போகாதீங்க, அது பயங்கர ஃப்ராடு, அதில் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண அநேகமாக பணம் வந்துட்டு போயிடும், காலி தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யோசிச்சு பாருங்கள், பிட்காயின் அதாவது கிரிப்டோ கரன்சி பிட்காயின் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். பிட்காயினை பற்றி நான் பேசுகிறேன். பிட்காயின் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் மாதம் முன்னாடி $1,20,000 இந்த பிட்காயின் இன்னைக்கு வெறும் $60,000 தான். 50% ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சுன்னா ஆமாம் சார், விலை குறைஞ்சிச்சு. எல்லா கிரிப்டோ கரன்சி இருக்க 50%, 70%, 75%, சில இதெல்லாம் 90% டவுன் ஆகி போச்சு இந்த சில மாதங்களில். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் என்ன சார் ஷேர் மார்க்கெட்டு, வெள்ளி, தங்கம், இதோட எல்லாத்தோட விலையும் கம்மியாச்சு, அது கூட இதுவும் கம்மியாச்சு, அதனால சார் பெரிய விஷயம் அப்படின்னா சார் மற்றதெல்லாம் ரெக்கவர் ஆகும். ஏன்னா அதுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃப், அதுக்கு ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது. கிரிப்டோ கரன்சி உள்ள ஒன்றுமே கிடையாது சார். அதாவது இங்கிலீஷில் ஷாலோன்னு சொல்லுவாங்க, தமிழில் போல்னா ஆமாம், உள்ள ஒன்றுமே கிடையாது. கிரிப்டோ கரன்சின்றது என்ன சார்? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாததுக்கு இவ்வளோ வேல்யூ. என்னைக்கா ஒரு நாள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அது ஜீரோவுக்கு வந்துடும். அதனால் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறேன், யூடியூப் வீடியோலாம் பார்க்குறேன், பண்ணுங்க நிறையா. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீர்கள், அத்தனையும் ஃப்ராட், அத்தனையும் ஏமாத்து வேலைக்கான, நம்ம அதில் ஒன்றுமே இல்லை. இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். ஒருத்தர் சொல்கிறாரு, பல நாடு ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சு கிரிப்டோ கரன்சி, இனிமேல் கிரிப்டோ கரன்சி தான் சார் ஃபியூச்சர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எந்த நாடுமே ரெக்கக்னைஸ் பண்ணல, அத்தனையும் மறுபடியும் சொல்கிறேன் போய். நான் ஒன்று கேட்குறேன் சார், தன்னுடைய நாணயத்தை விட்டுட்டு இன்னொரு நாணயத்தை ஏதாவது நான் ரெக்கக்னைஸ் பண்ணோம். இப்போ நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம பசங்க வீட்டில் இருக்காங்க, அந்த பசங்களெல்லாம் பட்டினி போட்டு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் பசங்களை கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு தான் சாப்பாடு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? முட்டாள்தனமா இல்லை? அதே தான் இவங்க சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சி இருக்குது சார், பல நாடு ரெக்கக்னைஸ் ஆச்சு, எலன் மஸ்க் அது பண்ணிட்டா சார், இது பண்ண ஏகப்பட்ட பேர்லாம் சொல்லுவாங்க. உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், எதுவுமே நடந்திருக்காது. எல்லாமே ஃப்ராட், எல்லாமே போய். கிரிப்டோ கரன்சியில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தை இழக்காதீர்கள். காரணம், அதற்கு இழப்பு தான் ஒரே ஒரு வழி, ஜெயமே கிடையாது. அப்போ இதுவரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் ஏமாத்து வேலை சம்பாதிச்சிருக்காங்க சார். மறுபடியும் ஏமாத்து எவ்வளோ காலம் தான் சார் சம்பாதிக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு விடிவு காலம், அதாவது முடிவு வந்தே ஆக வேண்டும். பாருங்க, அப்படியே குறைஞ்சு கிரிப்டோ கரன்சி ஒரு நாள் ஜீரோ லெவலுக்கு வந்துடும். அதனால தயவு செஞ்சு யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணியோ, இல்லை யூடியூப் மூலமாவோ, இல்லை மெயில் மூலமாவோ, இல்லை எஸ்எம்எஸ் மூலமாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இதுதான் எதிர்காலம், இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும், நான் ஏற்கனவே இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா எதையுமே நம்பாதீர்கள். கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீர்கள். அது உங்களை புதைக்குழிகளுக்கு கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேண்டாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.